குட் ஈவினிங் மேம். சரி, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அமீன்ஸ் முடிச்சு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு கிளாஸ் மட்டும் ஃபுல்லா கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வேற சாப்டர் போலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ என்ன சாப்டர் போலாம்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்க யோசிச்சுட்டு இந்த கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாம் யோசிச்சாச்சா? நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன சாப்டர் வேணும்? கெமிக்கல் பாண்டிங் மேம். ஓகே, சந்தோஷ் மாறவே இல்லை. போன தடவை கெமிக்கல் பாண்டிங் கேட்டாரு, இப்போ கெமிக்கல் பாண்டிங் தான் கேட்கிறாரு. ரைட், ஓகே. மத்தவங்களுக்குலாம் பயோமாலிகுல்ஸ் நீங்களே படிச்சுப்பீங்களா? அது 12th ஸ்டாண்டர்ட் ஒரு டாபிக். பட் அது மோர் ஆஃப் தியரி. அது படிச்சுக்கலாமா இல்ல நான் எடுக்கணுமா? ரீகேப் பண்ணுங்க மேம். ஓகே, வர்ஷாக்கு ரீகேப் பண்ணணும். சந்தோஷ் எதுவும் சொல்ல வந்தீங்களே? ஈக்குவலிபிரியம் ஓகே, क्वेश्चंस போடலாம். சந்தோஷ் கெமிக்கல் பாண்டிங், கிருத்திகா ஈக்குலிபிரியம் அண்ட் வர்ஷா வந்து பயோமாலிகுல்ஸ் ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஃபைன். சரி, அடுத்து சரிங்களா டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ்லயே ஒரு 2-3 கொஸ்டின் ஆரம்பிச்சோம், கரெக்ட்டுங்களா? அங்கிருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்களா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? ஏன்னா நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஒரு சாப்டர்ல இருந்து மட்டும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய சாப்டரோட கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் கொஸ்டின் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே, சோ क्वेश्चन பார்க்கலாம். which of the following does கொடுத்திருக்காங்க. இந்த 4 காம்பவுண்ட் கேக்குறாங்க. சரிங்களா? இந்த क्वेश्चन பார்த்துட்டுமா? நோ மேம். ஓகே, ஃபைன். சரி, இந்த 4 காம்பவுண்ட்ல எதுல ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் வராதுன்னு क्वेश्चन. cis trans ez. சரிங்களா? இதுதான் நம்ம ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? சோ இந்த 4ல எதுல ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் சொல்ல முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பெரிய க்ளூ என்னன்னா 4 காம்பவுண்டுக்கும் பிக்சர் எழுதுங்க, உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிடும். நான் எழுதட்டுங்களா இல்ல நீங்க ட்ரை பண்றீங்களா? ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன், ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. வேலன்சி சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் சொல்ல முடியுமா? ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் எப்படி சொல்லுவீங்க? இப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்பன் 2 சப்ஸ்டிவென்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ரைட் சைடில் இருக்கிற கார்பனும் 2 சப்ஸ்டிவென்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி சப்ஸ்டிவென்ட்ஸ் இருந்தது, அதாவது ஒரே செட் ஆஃப் சப்ஸ்டிவென்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இதுக்கு தாராளமா சிஸ்ட்ரான் சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல ஒரே மாதிரியான காம்பவுண்ட் ஒரே சைடுல அட்டாச் ஆயிருந்ததுன்னா சிஸ்,
ஒரே மாதிரியான காம்பவுண்ட் ஆப்போசிட் சைடுல அட்டாச் ஆயிருந்ததுன்னா trans. கரெக்ட்டுங்களா? இங்க ஒரே மாதிரியான காம்பவுண்ட் ஆப்போசிட் சைடுல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் trans. ஓகே. அப்போ இதுக்கு சொல்ல முடியுமான்னு பாருங்க. இந்த காம்பவுண்ட் நான் எப்படி எழுதலாம்? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ ரைட் சைடுல இருக்க கார்பன் ஒரு குளோரின் கூட அட்டாச் ஆயிருக்கு, ஒரு ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. லெஃப்ட் சைடுல இருக்க கார்பன் ஒரு குளோரின் கூடயும் ஒரு ப்ரோபைல் குரூப் கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? ஃபைன். அப்ப இதுக்கு சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு சைட்லயுமே சப்ஸ்டிடன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? குளோரின் ஒரே மாதிரி இருந்தாலும் இங்க ஹைட்ரஜன் அண்ட் ப்ரோபைல்னு வேற வேற குரூப் இருக்கு. சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியாத பட்சத்துல இசட் சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? இசட் எப்படி சொல்லுவோம்? சிஐபி ரூல் படி ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரே மாதிரி ப்ரியாரிட்டி இருக்க குரூப் ஒரே சைடு வந்ததுன்னா இசட், ஆப்போசிட் சைடுல வந்ததுன்னா இ. கரெக்ட்டுங்களா? சோ இதுக்கு சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியலன்னா இதுக்கு ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ். கரெக்டா? ஆனா உங்க क्वेश्चन என்ன கேட்காங்க? எதுக்கு வராதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் 1 ரூல்ட் அவுட். கரெக்டா? இது புரிஞ்சுதுங்களா? ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னு சொல்றேன்னு புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. இப்போ செகண்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் காம்பவுண்டுக்கு ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். 1,3 டைக்ளோரோ 2 பென்டீன். சோ பென்ட்னா அகைன் 5 கார்பன் சிஸ்டம். 1 2 3 4 and 5. 2 பென்டீன் சொல்றாங்க. அப்ப செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் வரணும். சோ செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் போட்டாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு குளோரினும் தேர்ட் கார்பன்ல ஒரு குளோரினும் போடணும். சோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு குளோரின் போட்டாச்சு, தேர்ட் கார்பன்லயும் குளோரின் போட்டாச்சு. ஹைட்ரஜன்ஸ், இதுக்கு 2 ஹைட்ரஜன். சோ இந்த கார்பனுக்கு 1 2 3 4th பாண்ட் ஹைட்ரஜன் கூட இங்க வந்து 2 ஹைட்ரஜன். கரெக்ட்டுங்களா? சோ இதுக்கு சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாமா? சோ நம்மளோட கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இந்த இடத்துல இருக்கு. கரெக்ட்டா? சோ எப்படி எழுதலாம்? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், ரைட் சைடுல இருக்க கார்பன் ஒரு ஹைட்ரஜன் கூடயும் இன்னொன்னு வந்து CH2Cl கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இருக்கிற கார்பன் பாருங்க, ஒரு குளோரின் கூடயும் ஒரு எத்தில் குரூப் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதுக்கு ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் வருமா வராதா? ரெண்டு கார்பனுக்கும் சப்ஸ்டிடன்ஸ் பாருங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 4 டிஃபரண்ட் சப்ஸ்டிடன்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியாது, ஆனா இசட் சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரே மாதிரி ப்ரியாரிட்டி குரூப் ஒரே சைடு வருதா ஆப்போசிட் சைடுல வருதான்னு பார்த்து இதுக்கும் நம்மளால வந்து ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம் சொல்ல முடியும். அடுத்தது யாருக்கு இசட் சொல்ல தெரியாது? சிஸ் ட்ரான்ஸ் சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும். இசட் சொல்ல தெரியுமா தெரியாதா? சிஐபி ரூல் படி ப்ரியாரிட்டி கொடுக்க தெரியுமா? எஸ் எனக்கு தெரியாது மேம். சந்தோஷுக்கு தெரியாது. சரி ஃபைன். சரி ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுத்து காமிக்கிறேன். இங்க பாருங்க. சந்தோஷ் சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல தெரியுமா? எஸ் மேம். ஓகே. சோ சிஸ் ட்ரான்ஸ் வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே செட் ஆஃப் சப்ஸ்டிடன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. இங்க நான் எழுதி இருக்கிற எக்ஸாம்பிள் அப்படியே தான். ஒரே மாதிரி குரூப் வந்து ஒரே சைடுல இருந்ததுன்னா சிஸ், ஆப்போசிட் சைடுல இருந்ததுன்னா ட்ரான்ஸ். ஆனா இங்க நான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க, இதுல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே செட் ஆஃப் சப்ஸ்டிடன்ஸ் இல்ல. குளோரின் ஒரே மாதிரி இருந்தாலும் இங்க வந்து ப்ரோபைல் குரூப் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இதுக்கு கண்டிப்பா சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியாது. இசட் சொல்ல So priority எப்படி கொடுப்போம்னா, there is a rule called CIP rule. இந்த CIP ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து priority கொடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைட்ல இருக்க கார்பன்ல 2 சப்ஸ்டிடென்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு priority கொடுக்குறேன். ஸோ இந்த கார்பன் எது கூடலாம் கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு ஹைட்ரஜன் கூடயும் ஒரு குளோரின் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டுல எதுக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பரோ அதுக்கு ஃபர்ஸ்ட் priority. அப்போ குளோரினுக்கு என்ன அட்டாமிக் நம்பர்? 17. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1. அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் priority? குளோரினுக்கு. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் priority, இதுக்கு செகண்ட் priority. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இருக்கிற கார்பன் ஒரு லெஃப்ட் சைடுல இருக்க கார்பன்ல ஒரு சப்ஸ்டிடென்ட் குளோரின், இன்னொரு சப்ஸ்டிடென்ட் வந்து ப்ரோபைல் குரூப்.
ஸோ எந்த ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாமிக் நம்பரை கம்பேர் பண்ணணும். குளோரினோட 17, கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? கார்பனோட இல்லைங்களே, கார்பனோட அட்டாமிக் நம்பர் யாரோ 12 சொன்ன மாதிரி இருந்தது. அது 12 கிடையாது, அட்டாமிக் வெயிட் தான் 12. எஸ், சோ இட் இஸ் 6. அப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம்? குளோரினுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, கரெக்ட்டுங்களா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. ஒரே மாதிரி ப்ரியாரிட்டி இருக்க குரூப் ஒரே சைடுல வரதுனால இத வந்து இசட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடுல வந்ததுன்னா இ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, செகண்ட் காம்பவுண்ட். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இதுல ரைட் சைட்ல இருக்க கார்பன்ல ஒன்னு ஹைட்ரஜன் கூடயும் இன்னொன்னு கார்பன் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? இதுக்கு. ஏன்னா கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிற கார்பன் வந்து இங்க டைரக்டா கார்பன் கூடயும் இங்க குளோரின் கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, கார்பனுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. அப்போ ஒரே மாதிரி ப்ரியாரிட்டி இருக்க குரூப் ஆப்போசிட் சைடுல வந்ததுன்னா அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? இ. ஓகேங்களா? சோ சேம் சைடுனா இசட், ஆப்போசிட் சைடுனா இ. புரிஞ்சுதா சந்தோஷ்? மேம் சந்தோஷ் புரிஞ்சுதா சந்தோஷ்? இ இசட் எப்படி சொல்றேன்னு? எஸ் மேம். ஓகே. கிருத்திகா புரிஞ்சுதுங்களா? மேம் இல்ல கிருத்திகாவை கேட்டேன் சந்தோஷ். கிருத்திகா, டினோ, வர்ஷா உங்களுக்குலாம் புரிஞ்சுதா இசட் எப்படி சொல்றேன்னு? எஸ் மேம். ஃபைன். அடுத்தது சி காம்பவுண்டுக்கு போலாம். சி காம்பவுண்ட்ல பாருங்க, 1,1 டைக்ளோரோ 1 பென்டீன். ஸோ இதுல எது பேரண்ட்? பென்ட் தான். 5 கார்பன் சிஸ்டம். 1 2 3 4 and 5. 1 பென்டீன்னு சொல்றாங்க. அப்ப டபுள் பாண்ட் எங்க வரணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனுக்கு நடுவுல வரணும். அதுக்கப்புறம் 2 குளோரினுமே ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்லயே 2 குளோரினையும் போட்டுக்கிறேன். மற்றபடி வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? திஸ் இஸ் CH3, CH2, CH2. இங்க ஆல்ரெடி இந்த கார்பனை சுத்தி 3 கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்கு. இது 4th பாண்ட் ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். ஸோ இதுக்கு நம்ம சிஸ்ட்ரான் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இந்த இடத்துல இருக்கு. அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ரைட் சைட்ல இருக்க கார்பன் 2 குளோரின் கூட அட்டாச் ஆயிருக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்க கார்பன் ஒரு ஹைட்ரஜன் கூடயும் ஒரு ப்ரோபைல் குரூப் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்பதான் பிரச்சனை. இங்க பாருங்க, ரைட் சைட்ல இருக்கிற கார்பன் 2 குளோரின் கூட அட்டாச் ஆயிருக்கு. இதுல ப்ரியாரிட்டியும் கொடுக்க முடியாது, நம்ம சிஸ்ட்ரான்ஸும் சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சொல்லவே முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுல டவுட் இருக்குங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் 2 காம்பவுண்டுக்கும் இந்த தேர்ட் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் மேம். இதே ஃபோர்த் காம்பவுண்ட் ஒரு தடவை எழுதி பார்த்துடலாம். ஸோ இதுல பேரண்ட் வந்து மறுபடியும் பென்ட் தான். 1 2 3 4 and 5. 2 பென்டீனுங்கிறதுனால டபுள் பாண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனுக்கு நடுவுல வந்திருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கார்பன்ல குளோரின் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் இது குளோரின், ஃபோர்த் கார்பனுங்கிறது என்ன? 1 2 3 and 4. இங்க குளோரின். அப்ப வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் வரும், இங்க ஒரு ஹைட்ரஜன் வரும், இங்க வந்து இன்னொரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், CH3. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க பாருங்க, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இந்த இடத்துல இருக்கா? அப்போ ஸ்பிளிட் பண்ணி நம்ம வசதியை எழுதிக்கலாம். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ரைட் சைட்ல இருக்கிற கார்பன் வந்து ஒரு ஹைட்ரஜன் கூடயும், அதுக்கப்புறம் இங்க வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல சாமி, இங்க CH2. கரெக்ட்டுங்களா? இன்னொரு ஹைட்ரஜன் வரணும். ஸோ இங்க வந்து CH2 Cl கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ஒரு ஹைட்ரஜன் கூடயும் இன்னொரு CH Cl and 1 2 3 4 CH3. கரெக்ட்டுங்களா? இப்போ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. அப்ப இங்கேயும் நம்மளால EZ சொல்ல முடியும், ப்ரியாரிட்டி எல்லாம் கொடுக்க முடியும். அப்போ நம்மளுக்கு சி காம்பவுண்ட்ல மட்டும்தான் EZும் சொல்ல முடியாது, சிஸ்ட்ரான்ஸும் சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வராது. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா? எஸ் மேம். ஓகே.
இந்த கொஸ்டின் பாருங்க. ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த காம்பவுண்ட ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணா மேஜர் ப்ராடக்ட் என்ன வரும்னு கேக்குறாங்க. கொடுத்திருக்கிற காம்பவுண்ட் வந்து ஒரு ஹாலோ ஆல்கேன் ஒரு ஹாலோ அரீன். சரிங்களா? இத வந்து ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லுங்க. Ma'am, second option. செகண்ட் ஆப்ஷனுங்களா? ஓகே ஃபைன். யார் செகண்ட் ஆப்ஷன் சொன்னது? ஓகே கிருத்திகா, ஃபைன். வேற யாருக்கும் வேற ஏதாவது ஆன்சர் தோணுதா? Option 1, ma'am. சந்தோஷ் வந்து ஆப்ஷன் 1 சொல்றாரு. ஓகே. ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி. சரிங்க பாருங்க. இந்த காம்பவுண்ட ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்றாங்க. என்ன ரியாக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? aqueous potassium hydroxide na substitution reaction, alcoholic potassium hydroxide na elimination reaction. கரெக்ட்டுங்களா? அப்ப elimination reaction நடக்கும்போது elimination reaction எந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல நடந்ததோ அங்க வந்து டபுள் பாண்ட் வரும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். கரெக்ட்டுங்களா? என்ன எலிமினேட் ஆயிருக்கு, எந்த குரூப் எலிமினேட் ஆயிருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ABr and H2O ma'am. ஓகே, நீங்க வந்து என்னவா போயிருக்குன்னு சொல்றீங்க, பட் என்னென்ன போயிருக்குன்னு நான் கேட்கிறேன். ஆக்சுவலி ஹைட்ரஜனும் புரோமனும் வெளியில போயிருக்கு. சரிங்களா? புரோமன் வெளியில போயிடுச்சு, ஹைட்ரஜனும் வெளியில போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து எலிமினேஷன் இந்த ரெண்டு கார்பனுக்கும் நடுவுல வந்ததுனால டபுள் பாண்டும் இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல தான் வரும். ரைட். ஆனா இப்ப எப்படி வந்து ஆப்ஷன்ஸை ஸ்கிரீன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் டபுள் பாண்ட் வந்து இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ரஜனும் போயிடுச்சு, புரோமனும் போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு கார்பன்ல ஒரு ஃபினைல் குரூப்பும் இன்னொரு கார்பன்ல இன்னொரு ஃபினைல் குரூப்பும் அட்டாச் ஆயிருந்திருக்கணும். கரெக்டா? ஆனா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல பாருங்க, ஒரே கார்பன்ல ரெண்டு ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப தேர்ட் ஆப்ஷனும் வரப்போறது கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா வரப்போறது கிடையாது. ஏன்னா டபுள் பாண்ட் எங்கேயோ இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ஆகிறது தான் பிரச்சனை. ஏன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட் செகண்ட் ஆப்ஷன் சொன்னாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னாங்க. ஸோ இது ரெண்டுல எது வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட்டை நான் இங்க ஃப்ரெஷ்ஷா எழுதி காமிக்கிறேன். இங்க ஒரு ஃபினைல் குரூப், இங்க ஒரு ஃபினைல் குரூப், இங்க மெத்தில், இங்கேயும் மெத்தில், இங்க வந்து ஹைட்ரஜன், இங்க வந்து புரோமன். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, எலிமினேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது எலிமினேஷன் ரியாக்ஷனோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப் எலிமினேட் ஆகும். ஒன்னு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும், இன்னொன்னு வந்து புரோமன் எலிமினேட் ஆகும். ஹைட்ரஜன் ஒரு சைட்ல இருந்ததுன்னா, அதாவது பிளேனோட ஒரு எண்டுல பிளேனுக்கு மேல இருந்ததுன்னா புரோமன் வந்து பிளேனுக்கு கீழே தான் இருக்கணும். யூஸ்வலா இந்த எலிமினேஷனை வந்து ஆன்டி எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின் எலிமினேஷனுக்கும் ஆன்டி எலிமினேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டு குரூப் எலிமினேட் ஆகும்போது ஒரு குரூப் வந்து பிளேனுக்கு மேலேயும் இன்னொரு குரூப் பிளேனுக்கு கீழேயும் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஆன்டி எலிமினேஷன் சொல்லுவோம். ஸோ இங்க ரியாக்ஷன் நடக்கிறது வந்து ஆன்டி எலிமினேஷன் தான். அப்போ ஹைட்ரஜன் ஒரு சைடும் புரோமன் இன்னொரு சைடும் தான் இருந்திருக்கும். அவங்க வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் தான் எழுதியிருக்காங்க. ப்ராப்பர் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படி நமக்கு ஸ்ட்ரக்சர் எழுதி காமிக்கல. ஆனா ஒரிஜினலா ஹைட்ரஜன் முன்னாடியும் புரோமன் பின்னாடியும், இல்லைன்னா ஆப்போசிட்டா தான் இருந்திருக்கணும். சரிங்களா? அப்போ ஆப்போசிட்டா வெளியில போகும்போது இதோட ரெஸ்பெக்டிவ் சப்ஸ்டிட்யூன்ஸ் இங்க பாருங்க, இந்த ஃபினைல் குரூப்பும் இந்த ஃபினைல் குரூப்பும் ஆப்போசிட்டா தான் இருந்திருக்கணுமே தவிர ஒரே சைட்ல இருக்காது. ஆப்போசிட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இங்க இருக்கிற கார்பன்ல ஃபினைல் குரூப் இங்க இருக்கு, இங்க ஒரே சைட்ல தான் ஃபினைல் குரூப் போட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இது எப்ப பாசிபிள் அப்படின்னா,
நம்மளோட ஹைட்ரஜனும் புரோமனும் ஒரே சைட்ல இருந்து வெளியில போனால், அதாவது சின் எலிமினேஷன் நடந்தா மட்டும்தான் இது பாசிபிள். பட் யூஸ்வலா எலிமினேஷன்ல வந்து ஆன்டி எலிமினேஷன் தான் நடக்கும். ஸோ ஹைட்ரஜன் பிளேனுக்கு முன்னாடியும் புரோமன் பிளேனுக்கு பின்னாடியும் இல்லைன்னா ஆப்போசிட்டா தான் வெளியில போகும். ஓகேங்களா? அப்போ அதோட கார்பன்லயே அட்டாச் இருக்கிற 2 ஃபினைல் குரூப்பும் ஆப்போசிட்டா தான் இருந்திருக்கும், சேம் சைட்ல இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா இங்க பாருங்க, இங்க தான் ஃபினைல் குரூப் ஆப்போசிட்ல இருக்கு, சேம் சைட்ல இல்ல. புரிஞ்சுதுங்களா? சோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஈஸியா நீங்க வராதுன்னு சொல்லிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷன்ல எது வரும்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னா, நீங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை வச்சு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஃபைன். எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம 2-3 பேர் சொல்லுவோம். ஆன்டி எலிமினேஷன் சொல்லலாம், ஏன்னா வந்து 2 குரூப்பும் ஆப்போசிட் சைட்ல இருந்து வெளியில போறதுனால. இல்லைன்னா பீட்டா எலிமினேஷன் சொல்லுவோம், ஏன்னா ஹைட்ரஜன் வந்து பீட்டா ஹைட்ரஜன் வெளியில போறதுனால. இல்லைன்னா இதை வந்து 1,2 எலிமினேஷன் சொல்லுவோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் நடுவில் எலிமினேஷன் நடக்கிறதுனால. புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes, ma'am. Fine. இந்த கொஸ்டின் இதுல வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்து அதுல எண்ட் ப்ராடக்ட் என்னன்னு கேக்குறாங்க. நான் அந்த சீக்வன்ஸ் இங்க நான் தனியா எழுதுறேன், நீங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH2, இத வந்து புரோமன் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் கூட ட்ரீட் பண்றாங்க. கார்பன் டெட்ராக்ளோரைடுங்கிறது சால்வெண்ட், புரோமன் கூட ட்ரீட் பண்ணா ஏங்கிற காம்பவுண்ட் வரும்னு சொல்றாங்க. அந்த ஏங்கிற காம்பவுண்ட் என்னவா இருந்திருக்கும்? ஒரு ஆல்கீன் புரோமன் கூட ட்ரீட் பண்ணா என்ன ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? Bromination. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணணும்? 2 பேருமே ஒண்ணுதான் சொன்னீங்க. CH3 CHCl CH2Cl புரோமின் ஆன்டி ஆட் பண்ணும். CH ஓகே, சோ புரோமன் போய் அந்த 2 கார்பன்லயே ஆட் ஆகும். கரெக்ட்டுங்களா? டபுள் பாண்டுக்கு பதிலா. So CH3 CH டபுள் பாண்ட் என்ன ஆயிரும்? சிங்கிள் பாண்டா மாறிடும். அப்ப இந்த கார்பனுக்கு ஒரு புரோமனும் CH2 இந்த கார்பனுக்கு ஒரு புரோமனும் அட்டாச் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் வந்து காம்பவுண்ட் A. அடுத்தது இந்த காம்பவுண்ட் எது கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்க? ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப என்ன ரியாக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? எலிமினேஷன் ரியாக்ஷன். கரெக்ட்டுங்களா? சோ எலிமினேஷன் ரியாக்ஷன்ங்கிறது என்ன? ஆல்பா கார்பன்ல இருந்து புரோமனும் பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் வெளியில போகும். கரெக்ட்டுங்களா? சோ இதுல நான் எதை வேணாலும் ஆல்பான்னு வச்சுக்கலாம், எதை வேணாலும் பீட்டான்னு வச்சுக்கலாம், ஏன்னா இங்க 2மே புரோமன் இருக்கு. சோ இந்த புரோமன் நான் எடுத்துக்கிட்டேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் புரோமன், திஸ் கார்பன் இஸ் ஆல்பா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. கரெக்ட்டுங்களா? சோ இந்த கார்பன்ல இருந்து புரோமன் வெளியில போச்சுன்னா அப்புறம் இந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியில போகும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த மெக்கானிசம் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இல்லைன்னா நான் இங்க எழுதி காமிக்கிறேன். CH3 இதெல்லாம் நம்ம எப்போ பார்த்தாச்சு. ஹாலோ ஆல்கேன் ஹாலோ அரீன் பார்க்கும்போதுலாம் இதுக்கு மெக்கானிசம் E1 E2 எல்லாமே பார்த்தாச்சு. அதனால தான் நான் வேகமா போறேன். CH சிங்கிள் பாண்ட், இங்க புரோமன், இங்கேயும் புரோமன், இந்த 2 ஹைட்ரஜனை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். சரிங்களா? சோ இப்போ இந்த புரோமனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆல்பா கார்பன். ஏன்னா புரோமன் ஆர் எனி ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கோ தட் இஸ் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் தான் பீட்டா கார்பன். கரெக்ட்டுங்களா? சோ இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். பட் நம்ம இந்த ஹைட்ரஜன் வெளியில போறதை விட ரைட் சைட்ல இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில போறதுதான் கரெக்ட். ஏன்? அப்பதான் வந்து ஹைலி சப்ஸ்டிடியூட் ஆல்கீன் கிடைக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஜெய்ட்சேவ்ஸ் ரூல் ஞாபகம் இருக்கா? yes ஃபைன். எஸ். இப்போ எலிமினேஷன் எப்படி நடக்கும்? இந்த பீட்டா ஹைட்ரஜன் H+ வெளியில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாண்ட் இந்த 2 கார்பனுக்கு நடுவுல போயிடும். அப்ப இந்த பாண்ட் வந்து Br- வெளியில போயிடும். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? CH3 CH டபுள் கார்பன், இங்க ஒரு புரோமன், இங்க ஒரு ஹைட்ரஜன். கரெக்ட்டுங்களா? எஸ், இதுதான் நம்மளோட காம்பவுண்ட் B. அடுத்தது இதை எது கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்க? NaNH2. NaNH2ங்கிறது சோடா அமைடு. ஸோ சோடா அமைடு எப்படி பிரியும்? Na+NH2-. இந்த ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன வேலை செஞ்சதோ அதே வேலையை தான் சோடா அமைடும் செய்யும். ஸோ நம்ம என்ன ரியாக்ஷன் எதிர்பார்க்கலாம்? அதே எலிமினேஷன் ரியாக்ஷன் தான். இந்த NH2- போய் பீட்டா ஹைட்ரஜன் எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? அப்ப இதுல எது பீட்டா ஹைட்ரஜன்? இந்த ஹைட்ரஜன் நான் தனியா போட்டு காமிக்கிறேன். சோ இப்போ இந்த புரோமனை வச்சு சொன்னீங்க அப்படின்னா
இந்த கார்பன் ஆல்பா கார்பன், இந்த கார்பன் பீட்டா கார்பன். ஸோ இந்த NH2 மைனஸ் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனை H பிளஸா எடுத்துக்கும். ஸோ இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல ட்ரிபிள் பாண்ட் வந்துடும். கரெக்ட்டுங்களா? அப்ப ரைட் சைடு கார்பன் கிட்ட லெஃப்ட் சைடுல ட்ரிபிள் பாண்ட், ரைட் சைடுல ஒரு பாண்ட் 4, மேல ஒரு பாண்ட் 5, which is unstable. அப்ப இந்த பாண்ட் வந்து Br மைனஸா வெளியில போயிடும். அப்ப என்னோட ப்ராடக்ட் எப்படி வரும்? CH3 C ட்ரிபிள் பாண்ட் C ஹைட்ரஜன். கரெக்ட்டுங்களா? இதுதான் உங்களோட காம்பவுண்ட் சி. அடுத்தது இந்த காம்பவுண்ட்ஸை எது கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்க? ஏதோ ஒரு மெர்குரிக் சால்ட் கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்க. மெர்குரிக் சால்ட் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்னா உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். வாட்டர் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H பிளஸ் அண்ட் OH ஸ்பிளிட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த OH மைனஸ் என்ன பண்ணும்னா நம்மளோட ட்ரிபிள் பாண்டட் கார்பன் கூட போய் அட்டாச் ஆகும், இல்லைன்னா போய் ஆட் ஆகும். பட் இங்க 2 கார்பன் இருக்கு. இதுவும் இது நான் ஃபர்ஸ்ட் கார்பன் சொல்றேன், இது செகண்ட் கார்பன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கார்பன் இது ரெண்டுல ஏதாவது ஒரு கார்பன்ல தான் போய் நெகட்டிவ்லி சார்ஜ் OH மைனஸ் ஆட் ஆகும். பட் எந்த கார்பன்ல ஆட் ஆகுது ஃபீஸிபிள்? செகண்ட் கார்பன். எஸ், ஏன்னா யூஸ்வலா ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல தான் போய் நெகட்டிவ்லி சார்ஜ்டு குரூப் ஆட் ஆகுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் OH இந்த செகண்ட் கார்பன்ல போய் 5th கெமிக்கல் பாண்ட ஃபார்ம் பண்ணும். ஆஃப் கோர்ஸ் அது அன்ஸ்டேபிள் தான். அப்ப இங்க இருக்கிற ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் இந்த கார்பன் மேல ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ C மைனஸா மாறிடும். அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் கார்பன் கூட இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆயிடும். அப்ப என்ன வரும் ப்ராடக்ட்? CH3 C இப்போ OH டபுள் பாண்ட் CH2. கரெக்ட்டுங்களா? இதுதான் உங்களோட காம்பவுண்ட் D. ஓகேங்களா? அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க? ஐசோமரைஸ் பண்ணா E கிடைக்கும்னு சொல்றாங்க. என்ன ஐசோமெரிசம்? கீட்டோ இனால் டாட்டாமெரிசம். ஏன்னா இங்க டபுள் பாண்ட் இருக்கு, ஈனு ஆல்கஹால் இருக்கு, OL. அப்ப ஈனால் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இத கீட்டோ ஃபார்முக்கு எழுதுனீங்கன்னா ஆப்ஷன் ப்ராடக்ட் E என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த கார்பன் மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகி C மைனஸா மாறிடும். அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் கார்பன் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹைட்ரஜன் கூட சேர்ந்துடும். இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு சொல்றீங்களா? CH3 கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ இதுதான் உங்களோட E, ப்ரோப்பனோன் இல்லைன்னா அசிட்டோன். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் 2 மேம். எஸ், இதுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல இருந்து ஹாலோ ஆல்கேன் ஹாலோரைன் 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which of the following undergo dehydration readily? இந்த 4ல எந்த காம்பவுண்ட்ல டீஹைட்ரேஷன் ரொம்ப வேகமா நடக்கும்னு கேக்குறாங்க. சரி, 4மே ஆல்கஹால் தான். சரி, ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேஷன் என்னன்னு சொல்லுங்க. டீஹைட்ரேஷன் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மேம். ரிமூவல் ஆஃப் வாட்டர். எஸ். ஸோ ஜென்ரலாவே ஆல்கஹால்ல இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணலாம். ஆனா எந்த ஆல்கஹால்ல இருந்து வாட்டர் ரிமூவ் பண்றது ஈஸிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபீனால்ஸ் சாப்டர்ல படிச்சோம். ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ்ல நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹாலுக்கு கீழே இதை நம்ம படிச்சோம். டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அதை ஞாபகம் வச்சு சொல்லணும். மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யார் சொன்னது? மேம் கிருத்திகா. ஓகே, ஏன் கிருத்திகா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னீங்க? மேம் பென்சைல் கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள், ஸோ அதனால. ஓகே, நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க பென்சைல் கார்போகேட்டையான்னு சொல்லி. அது பென்சைலே இல்லையே, அது ஒரு அரோமேட்டிக் இல்லை. Option 3. ఏంటిను ఆప్షన్ 3?
ஏன் சாமி? சரி. ஜென்ரலா ஆல்கஹால் டீஹைட்ரேஷனுக்கு கீழே நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, எப்பவுமே ஒரு டெர்ஷரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல நம்மளுக்கு வர இன்டர்மீடியட் வந்து ஒரு கார்போகேட்டையான். டெர்ஷரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளான டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே செகண்டரியோ இல்ல பிரைமரி ஆல்கஹாலையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் பிரைமரி கார்போகேட்டையானை கொடுக்கும். பிரைமரி கார்போகேட்டையான் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு அன்ஸ்டேபிளான கார்போகேட்டையான் இல்லைன்னா ஒரு அன்ஸ்டேபிளான இன்டர்மீடியட் ஃபார்மே ஆகாது. கரெக்ட்டுங்களா? அப்போ அப்படிப்பட்ட ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. அப்போ டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் டெர்ஷரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது தான் ரொம்ப ஈஸி. அப்புறம் செகண்டரி, அப்புறம் பிரைமரி. ஸோ டெர்ஷரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது ஈஸிங்கிறதுனால தான் நம்ம டீஹைட்ரேஷனுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? ரொம்ப மைல்டான ஆசிட் யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? பாஸ்போரிக் ஆசிட் யூஸ் பண்ணமே, அதுவும் வெறும் 20% பாஸ்போரிக் ஆசிட் தான் நான் யூஸ் பண்ணேன். கரெக்டா? ரொம்ப டைல்யூட்டான ஆசிட். செகண்டரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது ரிலேட்டிவ்லி கஷ்டம். ஆனா இருந்தாலும் நான் பாஸ்போரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணேன். பட் கான்சென்ட்ரேஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் 85%. ஆனா பிரைமரி ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நான் அதுக்கு யூஸ் பண்ண டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் which is concentrated sulfuric acid. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? 443 கெல்வின் மெயின்டைன் பண்ணும்போது தான் ஆல்கீன் கிடைச்சது. இதுவே 413 கெல்வின் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அங்கேயும் டீஹைட்ரேஷன் நடக்கும். பட் ஈத்தர் தான் கிடைக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா? அவங்க ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆல்கஹால்ல எந்த ஆல்கஹால்ல டீஹைட்ரேஷன் நடக்கும்னு. இங்க ஏதாவது பென்சீனா இருந்ததுன்னா அவங்க சொன்ன மாதிரி பென்சைல் கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். பட் இங்க எதுவுமே பென்சீன் கிடையாது. எல்லாமே ஒரு அலிஃபாட்டிக் ரிங் தான். அப்ப ஈஸியா இதுல எது பிரைமரி செகண்டரிங்கிறத பார்த்து ஈஸியா சொல்லிடலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட் பாருங்க. இது என்ன ஆல்கஹால்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் ஒரே ஒரு R குரூப் கூட தான் அட்டாச் இருக்கு. மத்ததெல்லாம் ஹைட்ரஜன் கூட அட்டாச் இருக்கு. சோ இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். இது செகண்ட் ஆப்ஷன். ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் 2 R குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். இங்க ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன் 1, 2, 3 R குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இட் இஸ் டெர்ஷரி ஆல்கஹால். இது மறுபடியும் செகண்டரி ஆல்கஹால். இப்ப சொல்லுங்க எதை டீஹைட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி? ஆப்ஷன் 3 மேம். அவ்வளவுதான். டினோ சொன்ன ஆன்சர் கரெக்ட். பட் அவர்கிட்ட ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டேன். இதுதான் நினைச்சீங்களா டினோ? இல்ல வேற ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? ஃபைன். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இது ஒரு நல்ல क्वेश्चन. கன்சிடர் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஏதோ ஒரு ஹாலோ ஆல்கேன் கொடுத்திருக்காங்க. 2 ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணிக்க சொல்றாங்க. ரெண்டுமே ஏதோ ஒரு பேஸ் தான். பேஸை போட்டு ஹீட் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஸ் போட்டு ஹீட் பண்ணும்போது ஏங்கிற காம்பவுண்ட் வருது. இதே சப்ஸ்ட்ரேட்டை இந்த பேஸ் போட்டு ஹீட் பண்ணும்போது பிங்கிற காம்பவுண்ட் வருது. அண்ட் நம்ம கண்டிப்பா எலிமினேஷன் ரியாக்ஷனை தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இதுல என்ன ப்ராடக்ட் வரும்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸி. பட் நம்ம நல்லா யோசிச்சு சொல்லணும். யாருக்காவது க்ளூ வேணும்னா கேளுங்க, நான் க்ளூ கொடுக்குறேன். நான் எழுதட்டுமா? இங்க பாருங்க, இந்த ரியேஜென்ட்டை நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கும். அதுல 3 பாண்ட் வந்து மூணு மித்தாயில் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு பாண்ட் மட்டும் ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, O-. சரிங்களா? இங்க ஹைட்ரஜன் இருந்திருக்கும், அது H+ போயிடுச்சு. ஏதோ ஒரு டெர்ஷரி ஆல்கஹால், அதுல இருந்து H+ போயிடுச்சு. சரிங்களா? சோ இது ஒரு பேஸ். அடுத்தது இது வந்து சாதாரண மெத்தனால் தான். மெத்தனால்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை வெளியில எடுத்திருக்காங்க. சோ இது ஒரு பேஸ். சரிங்களா? சோ இந்த பேஸை ட்ரீட் பண்ணி எலிமினேஷன் ரியாக்ஷன் நடத்தினா என்ன ப்ராடக்ட் வரும்? இந்த பேஸை இந்த ஹாலோ ஆல்கேன் கூட ட்ரீட் பண்ணி எலிமினேஷன் ரியாக்ஷன் நடத்தினா என்ன ப்ராடக்ட் வரும்னு கேக்குறாங்க.
க்ளூ வந்து Zaitseve's rule. First one is Hoffman elimination. Second one is Zaitsev elimination. ஓகே, அப்போ என்ன ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க கிருத்திகா. கிருத்திகா நீங்க சொன்னது கரெக்ட். அந்த லாஜிக் வச்சு யோசிச்சு பாருங்க என்ன ஆப்ஷன் வரும்னு. போடலாமா? பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட் இங்க தனியா எழுதிக்கிறேன். CH3 C CH3 ஹைட்ரஜன் கார்பன் CH3 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 இங்க புரோமின் இருக்கா. ஸோ புரோமின் தான் என்னோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கோ தட் இஸ் மை ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் பீட்டா கார்பன். ஸோ நம்ம என்ன கண்டிஷன், இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா கார்பன் தான், கரெக்டா? சரி, நான் இந்த ஹைட்ரஜன்ஸையும் நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ எலிமினேஷன் எப்படி நடக்கும்? பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஆல்பா கார்பன்ல இருந்து புரோமினும் வெளியில போகும், கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப் என்ன, நம்மளோட பேஸ் போய் பீட்டா ஹைட்ரஜனை எடுத்துட்டு வரணும், ஹெச் பிளஸ் எடுத்துட்டு வரணும், கரெக்ட்டுங்களா? ஏன்னா இது ஆல்ரெடி நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ பீட்டா ஹைட்ரஜனை ஹெச் பிளஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ எதெல்லாம் பீட்டா ஹைட்ரஜன்? இங்க இருக்கிறது ஒரு பீட்டா ஹைட்ரஜன், இது மூணுமே பீட்டா ஹைட்ரஜன்ஸ், கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இந்த பேஸ் போய் ஒரே ஒரு பீட்டா ஹைட்ரஜனை தான் எடுக்கணும். ஆனா எந்த பீட்டா ஹைட்ரஜனை எடுக்க முடியும்னு பாருங்க. இந்த பேஸ் வந்து ரொம்ப பல்கி குரூப், தெரியுதா? பாக்குறதுக்கே எவ்வளவு டெர்ஷரி குரூப், எல்லாமே பெரிய பெரிய முத்தாலி குரூப்ஸா இருக்கு. ஸோ இந்த பல்கி குரூப்னால இந்த ஹைட்ரஜனை போய் எடுக்க முடியாது. என்னதான் அது பீட்டா ஹைட்ரஜனா இருந்தாலும் அந்த ஹைட்ரஜன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி ஒரு கிரௌடடான ஏரியாக்குள்ள இந்த ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பேசம் ஒரு பல்கி குரூப் ஆச்சு, அதனால அந்த ஹைட்ரஜன் எடுக்க முடியாது. ஆனா இந்த பீட்டா கார்பன்ல இருக்க இந்த 3 ஹைட்ரஜனையும் ஈஸியா போய் எடுக்கலாம், இதுதான் வெளியில இருக்கே. சோ ரொம்ப கஷ்டமே படாம இந்த டெர்மினல் கார்பன்ல இருக்கிற 3 ஹைட்ரஜன்ல ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை H பிளஸா தாராளமா எடுக்க முடியும். அப்ப என்ன ஆயிரும், இந்த பாண்ட் வந்து இங்க சும்மா நின்னுட்டு இருக்குமா, இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் அண்ட் இந்த பாண்ட் வந்து Br மைனஸா வெளியில வந்துரும். இப்ப ப்ராடக்ட் என்ன வரும், CH3 கார்பன் CH3 ஹைட்ரஜன் அவ்வளவுதான், கரெக்ட்டுங்களா? சோ இந்த ப்ராடக்ட் தான் வரும். நான் ஏன் வந்து இந்த ஹைட்ரஜன் வெளியில போகாதுன்னு சொன்னேன்னு புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நம்மளோட பேஸ் வந்து H பிளஸ் எடுக்கும், ஆனா அது ஆல்ரெடி பல்கி குரூப். ஸோ ஹைட்ரஜன் எங்கேயாவது ஃப்ரீயா இருந்தா எடுக்கும், அதுவே போய் ஒரு கிரௌடடான ஏரியால இருக்கு, அப்போ இந்த ஹைட்ரஜன் எடுக்க முடியாது. அது என்ன பண்ணும், ரைட் சைட்ல இருக்கிற கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனை தான் எடுக்கும். அப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்ல பாருங்க, ஆல்கீன் வந்து லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். அப்போ இதை வந்து ஹாஃப் மேன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் கிருத்திகா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் மேன் எலிமினேஷன் சொன்னாங்க இல்லையா, அது இதுதான் அவங்க மீன் பண்ணாங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஆப்ஷன், ஐ மீன் இந்த காம்பவுண்ட் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி, தெரியுதா? சரி, அப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்க. இப்ப எங்கிட்ட இருக்கிற பேஸ் வந்து சாதாரண
மெத்தனால்ல இருந்து வந்த ஒரு பேஸ். கரெக்டா? சோ இது வந்து பல்கி பேஸ்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன குரூப். அப்ப இது எங்க போகும்? CH3 C CH3 ஹைட்ரஜன் கார்பன், இங்க ஒரு மெத்தில் குரூப் புரோமன், இங்க இன்னொரு மெத்தில் குரூப். ஸோ இதுல எதெல்லாம் ஆல்ஃபா எதெல்லாம் பீட்டான்னு எழுதிக்கிறேன். இது என்னோட ஆல்ஃபா கார்பன், இது ரெண்டுமே பீட்டா கார்பன். ஸோ பீட்டா ஹைட்ரஜன்ஸ் வந்து 4 பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. இங்க ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 3 பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா இந்த பேஸ் என்ன பண்ணும்? இதுதான் ரொம்ப சின்ன குரூப் ஆச்சே. அப்ப இது என்ன பண்ணும்னா இந்த ஹைட்ரஜனை தான் எடுத்துக்கும். அப்ப இந்த ஹைட்ரஜன் H+ வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ புரோமன் Br- வெளியில வந்துடும். ப்ராடக்ட் என்ன வரும்? CH3 கார்பன் மேல CH3 டபுள் பாண்ட் கார்பன், இந்த மெத்தில் குரூப் அண்ட் இங்க இருக்கிற மெத்தில் குரூப். இதுதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். புரியுதுங்களா? சோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? தேர்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரி, இது சின்ன குரூப்பா இருந்தாலும் ஏன் வந்து இந்த டெர்மினல் கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனை எடுக்கலன்னு டவுட் வரும் இல்லைங்களா? பொதுவாவே எலிமினேஷன் ரியாக்ஷன்ல ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் தான் ரொம்ப ஸ்டேபிள். இது வந்து லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். ஆனா இதுதான் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் தான் நமக்கு ப்ராடக்டா வரணும். ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னோட குரூப் வந்து ரொம்ப பல்கி குரூப்பா இருந்ததுனால இந்த ஹைட்ரஜனை எடுக்க முடியல. அதனால ஹாஃப் மேன் ப்ராடக்ட் கொடுத்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இது நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் ஈஸி. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ல இருந்து தான். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஆல்கஹால்ஸ் 1, 2 and 3 இன் ஆர்டர் ஆஃப் தேர் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஆசிட் கேட்டலைஸ்ட் டீஹைட்ரேஷன். 3 ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. எங்க டீஹைட்ரேஷன் வேகமா நடக்கும், எங்க ஸ்லோவா நடக்கும்னு அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இது ஈஸி. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தேர்ட் ஆப்ஷன் மேம். எஸ், கிருத்திகா வந்து தேர்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. ஏன் கிருத்திகா? ஜஸ்டிஃபை பண்றீங்களா? மேம் டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவ். எஸ், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து பிரைமரி ஆல்கஹால், இது டெர்ஷரி ஆல்கஹால், இது செகண்டரி ஆல்கஹால். ஸோ ஆப்வியஸ்லி டெர்ஷரி ஆல்கஹால்ல தான் டீஹைட்ரேஷன் ரொம்ப வேகமா நடக்கும். ஸோ செகண்ட் ஒன்ல தான் டீஹைட்ரேஷன் வேகமா நடக்கும். ஸோ ஃபர்ஸ்டும் ரூல்ட் அவுட், ஃபோர்த்தும் ரூல்ட் அவுட். அதுக்கப்புறம் செகண்டரி, அப்புறம் பிரைமரி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? தத்வதிகா? No, ma'am. ஓகே. அக்ஷயா? No, ma'am. It's clear. அடுத்த கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்து ஐயூபேக் எழுத சொல்றாங்க. இது சொல்லுங்களேன். Option 1, ma'am. ஓகே, அக்ஷயா ஆப்ஷன் 1ன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஆப்ஷன் 1 தான் வருதா இல்ல வேற ஏதாவது மாதிரி வருதுங்களா? 1 மேம். எஸ். ஸோ நம்ம வந்து செயின் எது பிரான்ச் எதுன்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் தான் பிரான்ச். அது கம்ப்ளீட்டா செயின். நம்ம நம்பரிங் கொடுத்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 4th and 5th கார்பன்ல தான் சப்ஸ்டிட்யூவன்ட் வருது. அப்போ 4,5 டைமித்தைல், 8 கார்பனுங்கிறதுனால ஆக்ட், 4th and 5th கார்பனுக்குள்ள டபுள் பாண்ட் வருதுனால 4ene. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. அடுத்தது இது ரொம்ப ஈஸி. Dehydrohalogenation of 2-bromobutane with alcoholic potassium hydroxide gives dash.
இந்த காம்பவுண்ட் எழுதி, அதாவது ஸ்ட்ரக்சர் எழுதி எலிமினேஷன் பண்ணி என்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லுங்க. மேம் தேர்ட் ஆப்ஷன் மேம். எஸ், கிருத்திகா வந்து தேர்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. ஸோ 2-bromo-butane. பியூட்டேன் தான் என்னோட பேரண்ட் காம்பவுண்ட். 4 கார்பன் இருக்கு. செகண்ட் கார்பன்ல புரோமின். ஸோ CH3. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்க வந்து 3 ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஆல்ஃபா கார்பன் எது, பீட்டா கார்பன் எதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா அவங்களே வந்து டீஹைட்ரோ ஹாலஜினேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க மீன் பண்றது எலிமினேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ இது என்னோட ஆல்ஃபா கார்பன், இது ரெண்டுமே பீட்டா கார்பன். பட் எலிமினேஷன் எங்க நடக்கணும் சாதாரணமா, அதுவே ஒரு ரொம்ப குட்டியான ஒரு குரூப், கரெக்ட்டுங்களா? அப்போ ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கின் எங்க வருமோ அங்கதான் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் தான் வெளியில போகும், ஓகேங்களா? அப்போ இந்த ஹைட்ரஜன் H+ வெளியில வந்துருச்சுன்னா இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், இந்த பாண்ட் வந்து Br- வெளியில போயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? CH3 கார்பன் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் CH3. புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த ப்ராடக்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். ஸோ இது வந்து பியூட் சிஸ்டம். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பனுக்கு டபுள் பாண்ட் வருது. ஸோ பியூட் 2E இல்லைன்னா 2-butene சொல்லலாம், கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம Zaitsev ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. இதுல டவுட் இருக்குங்களா? No, ma'am. சந்தோஷ், ஷானுக்கு டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். Which of the following undergo fastest dehydrobromination? இந்த 4ல எங்க dehydrobromination ரொம்ப வேகமா நடக்கும்னு கேக்குறாங்க. dehydrobromination என்ன அர்த்தம்? எலிமினேஷன். ஒரு ஹைட்ரஜன் ஒரு புரோமின் எங்க ஈஸியா வெளியில போகும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ மேம். ஏன் சுந்தரேசன் ஆப்ஷன் ஏ? மேம் அது ஈஸியா போயிட்டு பென்டகன் ஷேப்புக்கு வந்துரும் மேம். பென்டகன் ஷேப்புக்கு வந்துருமா? பென்டகன் இல்லையே சுந்தரேசன். நீங்க எந்த ப்ராடக்ட் கிடைக்குமோ அதை பேஸ் பண்ணி சொல்றீங்க, அது வரைக்கும் கரெக்ட். ஆனா இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். சரி, எல்லாத்துலயுமே எலிமினேஷன் பண்ணி பாருங்க, சரிங்களா? 4 சப்ஸ்ட்ரேட்லயுமே எலிமினேஷன் ரியாக்ஷன், அதாவது HBr ரிமூவ் பண்ணி பாருங்க. எப்படி HBr ரிமூவ் பண்ணுவீங்க? புரோமினை ரிமூவ் பண்ணணும் அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பீட்டா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி எந்த இடத்துல டபுள் பாண்ட் வருதுன்னு பாருங்க. அப்ப அந்த ப்ராடக்ட்டை வச்சு எங்க எலிமினேஷன் வேகமா நடந்திருக்கும்னு சொல்லலாம். மேம் தேர்ட் ஆப்ஷன் மேம். ஏன் கிருத்திகா தேர்ட் ஆப்ஷன்? மேம் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹைட்ரஜன் அந்த Br பக்கத்துல இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணா பென்சீன் ஃபார்ம் ஆகும். be easy to form. வெரி குட், வெரி குட். ஏன்னு சொல்றேன், ஏன் வந்து பென்சீன் ஃபார்ம் ஆகுறது அவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். இப்போ இங்க புரோமின் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஆல்ஃபா கார்பன். இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். என்ன நடந்தாலும் டபுள் பாண்ட் வந்து ஒன்னா இங்க வரப்போகுது இல்லைன்னா இங்க வரப்போகுது, கரெக்டுங்களா? இந்த புரோமின் வெளியில போயிடும். ஸோ இங்க ஒரு பாண்ட் தான் வரும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனா இந்த ஆப்ஷன் சில என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து புரோமின், கரெக்டுங்களா? இது ஆல்ஃபா கார்பன். இப்போ இது என்னோட பீட்டா கார்பன், கரெக்டா? ஸோ அந்த ரியாக்ஷன் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருந்திருக்கும், கரெக்டுங்களா? ஆக்சுவலி அங்க 2 ஹைட்ரஜன் இருந்திருக்கும். ஸோ நான் ரெண்டுமே எழுதி காமிக்கிறேன். இப்போ நான் எலிமினேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரஜன் H+ வெளியில போயிடும், இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்புறம் இந்த பாண்ட் வந்து Br- வெளியில போயிடும். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? அதே 6 மெம்பர்ட் ரிங் தான். 1 2 பாண்ட் இங்க வரும், தேர்ட் பாண்ட் இங்க வரும், கரெக்ட்டுங்களா? ஸோ பென்சீன் கிடைக்குது. இந்த பென்சீனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி?
இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். நார்மலா இருக்கிற ஒரு ஆல்கீன் சிஸ்டம் விட இந்த பென்சீனுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. எப்படி இதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்தது? இந்த 3 பை பாண்டும் டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கும் பென்சீனுக்குள்ள, கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெசனன்ஸ் நடக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், விச் இஸ் கால்ட் ரெசனன்ஸ் எனர்ஜி. அந்த ரெசனன்ஸ் எனர்ஜி வெளியில ரிலீஸ் ஆகுறதுனால இந்த சிஸ்டம்க்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அப்போ இந்த சீங்கிற காம்பவுண்ட்ல எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்து வர ப்ராடக்ட்டுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஏ, பி, டி மற்ற 3 காம்பவுண்டுக்கும் அப்படியெல்லாம் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்தா எனக்கு இன்னொரு ஆல்கீன் கிடைக்க போகுது, அவ்வளவே தான், கரெக்ட்டுங்களா? ஆனா சி காம்பவுண்ட்ல மட்டும்தான் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு மாலிக்யூல் கிடைக்கும். அப்போ ரொம்ப வேகமா ஆப்ஷன் சில தான் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு மாலிக்யூல் ஸ்டேபிளான மாலிக்யூலுக்கு மாறுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை விடவே விடாது, டக்குன்னு ரியாக்ஷன் நடந்துரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ரைட், அடுத்த கொஸ்டின். இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே தெரியல இல்லையா? நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினை பார்த்த உடனே அதான் ஆன்சர்னு தெரியும். ஆனா ப்ராக்டிஸ் வேணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளூவே இருக்காது. இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் நீங்க நிறைய போட போட தான் தெரியும். புரிஞ்சுதுங்களா? ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. இந்த கொஸ்டின், location of the double bond in unsaturated hydrocarbons can be detected by dash. அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனுங்கிறது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டமா இருந்திருக்கலாம். ஸோ இந்த 3 ரியாக்ஷன்ல எந்த ரியாக்ஷன் நடத்தணும்னா அந்த டபுள் பாண்ட் இல்லைன்னா ட்ரிபிள் பாண்டோட பொசிஷனை தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறாங்க. ஓசோனிலிசிஸ் ரியாக்ஷன் பேஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி இல்லைன்னா புரோமினை யூஸ் பண்ணி இல்லை எதை வேணாலும் யூஸ் பண்ணி டபுள் பாண்டோட பொசிஷனை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். மேம் ஆல் தி அபவ் மேம். ஓகே, சுந்தரேசன் வந்து ஆல் தி அபவ்னு சொல்றாரு. மேம் ஆல் தி அபவ் மேம். ஓகே, கிருத்திகா ஆல் தி அபவ் சொல்றீங்க. ஃபைன். டினோ, உங்களுக்கு என்ன தோணுது டினோ? ஆல் தி சந்தோஷ்? மேம் ஆப்ஷன் 2 மேம். ஓகே, ஏன் சந்தோஷ் நீங்க மட்டும் மாத்தி சொல்றீங்க? இல்ல மேம், படிச்ச மாதிரி இருந்துச்சு மேம். சரி. ஷானு? மேம் ஆப்ஷன் 2 தான் மேம் தோணுது. வர்ஷா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, சரி. எல்லாரும் ஏதோ வித்தியாசமா சொல்றீங்க. நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இல்ல, கொஸ்டினை நான் தெளிவா சொல்றேன். அவங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லல, டபுள் பாண்ட் எங்க இருக்கும்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த 3 ரியாக்ஷன்ல டபுள் பாண்டோட லொகேஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறாங்க. இந்த 3 ரியாக்ஷன்லயுமே டபுள் பாண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டினோ? கம் அகைன், புரியலீங்களே. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. ஓகே ஓகே ஓகே, சரி. இங்க பாருங்க, பேஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது கோல்ட் ஆல்கலைன் KMnO4. லேப்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட் பர்பிள் கலர் சொல்யூஷன் இருக்கும். நீங்க வந்து டெஸ்ட் டியூப்ல ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனை எடுத்துட்டு நீங்க இந்த பேஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணீங்கன்னா பர்பிள் கலர் வந்து டிரான்ஸ்பரண்டா போயிடும், டீகலரைஸ் ஆயிடும். அப்படி டீகலரைஸ் ஆயிடுச்சுன்னா டபுள் பாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? புரோமின் அண்ட் CCl4, கார்பன் அண்ட் கார்பன் டெட்ரா, புரோமின் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட். புரோமின் வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர் சொல்யூஷன். அதை நீங்க வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் கூட ட்ரீட் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு கலர் டீகலரைஸ் ஆயிரும். அப்பவும் டபுள் பாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஆனா இந்த செகண்ட் ரியேஜென்ட்டையும் தேர்ட் ரியேஜென்ட்டையும் யூஸ் பண்ணி அந்த டபுள் பாண்ட் எந்த பொசிஷன்ல இருந்ததுன்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? மேம் இப்ப Br2 CCl4 ரியாக்ஷன் அது வந்து எலிமினேஷன் ஹாலோஜினேஷன் தானே மேம் பண்ணும். அப்ப அது நம்ம வச்சு எங்க ரிமூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சோம்னா டபுள் பாண்ட் அங்கதான் வரும்னு சொல்றோம்ல மேம். அப்ப அதுவும் லொகேஷன் தானே மேம்? இல்ல கிருத்திகா, இன்னொரு தடவை சொல்லுங்க.
இல்ல மேம். இப்ப Br2CCl4னா ஹாலோஜினேஷன். இங்க தான் அது வந்து புரோமின் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல மேம். அப்ப அங்க தானே டபுள் பாண்ட் இருக்கிற மாரி மேம். இப்போ நம்ம பேப்பர்ல எழுதும்போது இதெல்லாம் ஓகே. நான் ஏதோ ஒரு ஆல்கீன் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பேப்பர்ல இந்த காம்பவுண்ட் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, அப்ப இந்த 2 புரோமின் எங்க அட்டாச் ஆயிருக்குங்கிறத வச்சு பொசிஷன் சொல்லிடுவீங்க. கரெக்ட்டா? எஸ் மேம். ஆனா லேப்ல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வர காம்பவுண்ட் கண்ணுக்கே தெரியாது. கலர் டீகலரைஸ் ஆகுதா இல்லையாங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? ஓகே மேம். எக்ஸாக்ட்டா பொசிஷன் சொல்ல முடியாது. ஆனா ஓசோனலிசிஸ்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் வரும். அது 2 ப்ராடக்ட்டை வச்சு சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னு இந்த இப்படி ஒரு ஆல்கீன் இருக்கு அப்படின்னா ஓசோனலிசிஸ் பண்ண என்ன ப்ராடக்ட் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து ஓசோனை போடுறோமா? அந்த டபுள் பாண்டை எடுத்துட்டு அந்த 2 கார்பனுக்கு நடுவில் 3 ஆக்சிஜனையும் ஃபிட் பண்ணலாம். CH3 கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் CH3 ஓசோனாய்டு கிடைக்குங்களா? இதை வந்து ஜிங்க் அண்ட் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது இப்படி பாண்ட் கிளீவ் ஆகுமா? ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு? 2 எத்தனால் வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 2 கார்பனுக்கு நடுவுல அந்த டபுள் பாண்ட் இருந்திருக்கும்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஓசோனலைசிஸ் ரியாக்ஷனை வச்சு தான் நம்மளால எக்ஸாக்டா டபுள் பாண்டோட பொசிஷனை சொல்ல முடியும். பேஸ் ரியேஜென்ட்டை வச்சோ இல்லைன்னா புரோமினை வச்சோ எக்ஸாக்டா பொசிஷன் சொல்ல முடியாது. ஓகேங்களா? எஸ் மேம். ரைட். இந்த क्वेश्चन இது ரொம்ப ஈஸி. இது ட்ரை பண்ணுங்களேன். எக்ஸ்ங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கலைன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சோடாமைட் கூட ட்ரீட் பண்ணும்போது அசிட்டிலின் கிடைக்குது. அப்ப அந்த எக்ஸ்ங்கிற சப்ஸ்ட்ரேட் என்னவா இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க 1,1 டைக்ளோரோஈத்தேனுக்கு இதே எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ணி பாருங்க என்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ல இருக்க 1,2 டைக்ளோரோஈத்தேனுக்கும் இதே 2 எலிமினேஷன் பண்ணி என்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லுங்க. இது ரெண்டுக்கும் ஒரே ப்ராடக்ட் வந்ததுன்னா ஆப்ஷன் சி இல்லனா 4th ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி சொல்றீங்களா? மேம் தேர்ட் ஆப்ஷன் மேம். கிருத்திகா வந்து தேர்ட் ஆப்ஷன் சொல்றாங்க. வேற யாருக்காவது வேற ஏதாவது ஆன்சர் வருதுங்களா? தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். யாருக்காவது ரியாக்ஷன் எழுதி காமிக்கணுமா? சரி எழுதி காமிக்கட்டுமா? எழுதி காமிங்கன்னு சொன்னா எழுதி காமிக்கிறேன். எதுவும் சொல்லலைன்னா அடுத்த கொஸ்டின் போலாம். எழுதி காமிங்க மேம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 1,2 டைக்ளோரோஈத்தேன். சோ என்னோட பேரண்ட் காம்பவுண்ட் என்னது? ஈத்தேன். ஈத்னா 2 கார்பன் சிஸ்டம் 1 2. சோ ஒரே கார்பன்ல 2 குளோரின் அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 1,2 டைக்ளோரோ. சோ மத்தபடி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாமா? சோ இங்க ஒரு 3 ஹைட்ரஜன் போடணும். இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் போடணும். கரெக்ட்டுங்களா? சோ ஃபர்ஸ்ட் இத நான் எது கூட ட்ரீட் பண்ண போறேன்? ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ண போறேன். சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இது என்னோட ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். அப்போ பீட்டா கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் H+ போயிடும். இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பாண்ட் வந்து Cl- வெளியில போயிடும். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? கார்பன் 2 ஹைட்ரஜன் இப்போ சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டா மாறிடுச்சு. கார்பன் இங்க ஒரு குளோரின் இங்க ஒரு ஹைட்ரஜன். கரெக்டா? அடுத்தது சோடா அமைட் கூட ட்ரீட் பண்றாங்க. NaNH2.
ஸோ இங்கேயும் எலிமினேஷன் ரியாக்ஷன் தான். இந்த குளோரினை நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா திஸ் இஸ் மை ஆல்ஃபா கார்பன் அண்ட் திஸ் இஸ் மை பீட்டா கார்பன். ஸோ NH2 மைனஸ் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனை H பிளஸா எடுத்துக்கும். இது பீட்டா ஹைட்ரஜனுங்கிறதுனால அப்போ இந்த பாண்ட் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ குளோரின் வந்து Cl மைனஸா வெளியில போயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன வரும், கார்பன் மேல இருக்க ஹைட்ரஜன் மட்டும் அப்படியே இருக்கும், ட்ரிபிள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன். ஸோ 1,1 டைக்ளோரோ ஈத்தேனை யூஸ் பண்ணி என்னால் அசிட்டிலினை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அசிட்டிலின் ஆர் ஈத்தைன்னு சொல்லலாமா, இந்த காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா சில என்ன கொடுத்துருக்காங்க, போத் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் ஆப்ஷனை வச்சு இதே ப்ராடக்ட் வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ அந்த சப்ஸ்ட்ரேட் என்னது, 1,2 டைக்ளோரோ ஈத்தேன். ஸோ ஈத்னா 2 கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு குளோரின், செகண்ட் கார்பன்ல ஒரு குளோரின். அப்ப இந்த கார்பன்ல இன்னும் 2 ஹைட்ரஜன்ஸ் போட்டுக்கலாம், இந்த கார்பன்ல இன்னும் 2 ஹைட்ரஜன்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நான் வந்து ஒரு ஏதாவது ரேண்டமா ஏதாவது ஒரு குளோரினை நான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா கார்பன் எங்க இருக்கு, பீட்டா கார்பன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் மை ஆல்ஃபா கார்பன், திஸ் இஸ் மை பீட்டா கார்பன். ஸோ என்னோட பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ல இருக்க OH மைனஸ் இந்த பீட்டா ஹைட்ரஜனை H பிளஸா எடுத்துக்கும். ஸோ இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அண்ட் குளோரின் வந்து Cl மைனஸா வெளியில வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ ப்ராடக்ட் என்ன வரும், கார்பன் 2 ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் கார்பன், ஒரு குளோரின், இங்க ஹைட்ரஜன். கரெக்டுங்களா? எஸ். அடுத்தது இதை சோடா அமைட் கூட ட்ரீட் பண்ணலாம். மறுபடியும் எலிமினேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ குளோரினை பேஸ் பண்ணி சொன்னோம்னா இது வந்து ஆல்ஃபா கார்பன் அண்ட் இது வந்து பீட்டா கார்பன். ஸோ இந்த சோடா அமைட் என்ன பண்ணும், NH2 மைனஸ் என்ன பண்ணும், இந்த பீட்டா ஹைட்ரஜனை H பிளஸா எடுத்துக்கும். ஸோ இந்த பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அண்ட் இந்த பாண்ட் வந்து Cl மைனஸா வெளியில போயிடும். ஸோ கார்பன் இப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான், ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இப்போ ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். கரெக்டுங்களா? இங்கேயும் அசிட்டிலின் ப்ராடக்டா வருது. இப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்து ரியாக்ஷன் பண்ணாலும் எனக்கு அசிட்டிலின் ப்ராடக்டா வருது, செகண்ட் காம்பவுண்ட் எடுத்து பண்ணாலும் அசிட்டிலின் ப்ராடக்டா வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. புரிஞ்சுதுங்களா? தத்வதிகா புரிஞ்சுதா? Yes, ma'am. புரியுது. அடுத்த கொஸ்டின். The ratio of number of sp, sp2 and sp3 orbitals in the compound. இது கொஞ்சம் பொறுமையா போடுங்க. இந்த காம்பவுண்ட்ல sp, sp2, sp3 orbitals எவ்வளோங்கிறத கவுண்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கு ரேஷியோ எடுத்து ஆன்சர் சொல்லணும். இது பொறுமையா போடுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. Option 3, ma'am. ஆப்ஷன் 3:2:1 வருதுங்களா? சரி, ஓகே. வேற யாருக்கும் ஆன்சர் மாறி வருதான்னு பார்க்கலாம். சந்தோஷ். ஆப்ஷன் 3 மேம். ஷானுக்கும் ஆப்ஷன் 3 தான் வருதுங்களா? ஓகே. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இது யார் யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணவே முடியல, இது என்ன கேட்டிருக்காங்கன்னு யாருக்கு புரியல? கிருத்திகா உங்களுக்கு புரிஞ்சுதா? கிருத்திகா ஓகே. சுந்தரேசனுக்கு புரியல. ஓகே ரைட், சொல்லித்தரேன் சுந்தரேசன். கிருத்திகாக்கு மேம் எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு மேம். CH3 ரெண்டுமே வந்து sp3 மேம். ஆனா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்ல. 3:2:2:1. அவங்க கரெக்ட். இந்த தப்பு தான் யூசுவலா பண்ண. அதாவது இந்த கொஸ்டினே எடுத்தேன். நல்ல கொஸ்டின் அது நீங்க கேட்டது. சொல்றேன் கிருத்திகா. எஸ் மேம்.
ஓகே கிருத்திகா அவங்க கேட்டது வந்து நம்பர் ஆஃப் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் எவ்வளோன்னு கேட்கல. சரிங்களா? சரி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சிஸ்டமுக்கும் நான் வந்து ஹைபிரிடைசேஷன் எழுதிக்கிறேன். CH3 CH டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் CH3. ஸோ ஒன்னொன்னுக்கும் ஹைபிரிடைசேஷன் எழுதிக்கலாம். ஸோ ஹைபிரிடைசேஷன்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். கார்பனை சுற்றி எல்லாமே ஆக்சுவலி கார்பனை சுற்றி 4 பாண்ட்ஸ் இருக்கணும். 4 பாண்ட்ஸ்மே சிங்கிள் பாண்ட் sp3, ஒரு டபுள் பாண்ட் வந்தா sp2, ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் வந்தா sp, இல்லைன்னா 2 டபுள் பாண்ட் வந்தா spன்னு தெரியும். அப்படி பார்த்தா இந்த கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இல்லைங்களா? இது டக் டக்குன்னு சொல்லிட்டு வாங்க. இது sp2. sp2. இது sp2. இது SP ma'am. எஸ். இது SP2 ma'am. இது SP. sp இது SP3. sp3. அவ்வளவுதான். சோ அவங்க क्वेश्चनல நம்பர் ஆஃப் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் அவங்க கேட்கல. அவங்க நம்பர் ஆஃப் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கேட்டிருந்தாங்கன்னா இப்படி கேட்டிருந்திருக்கும் sp sp2 sp3. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? sp3 எத்தனை இருக்கு? 2 இருக்கு. sp2 எவ்வளவு இருக்கு? 1 2 2 இருக்கு. sp எவ்வளவு இருக்கு? 1 2 3 இப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா அவங்க அதை கேட்கல. சரிங்களா? இந்த தப்பு பண்ணிடுவோம். அதனால இந்த கொஸ்டினை சூஸ் பண்ணேன். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கேட்கறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஜென்ரலா ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ மொத்தமா 4 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா 4 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டுங்களா? கரெக்டா? அப்ப sp3 நான் இந்த கார்பனுக்கு நான் ஹைபிரிடைசேஷன் எழுதணும்னா அங்க எத்தனை ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? 4 இருக்கும். கரெக்டா? சோ sp3 மட்டும் பாருங்க, இது ஒரு 4 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால். அதே மாதிரி இதுல 4 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால். கரெக்ட்டுங்களா? அப்போ ரேஷியோ எப்படி இருக்கும்? sp sp2 sp3. அப்ப sp3 மட்டும் எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் பாருங்க. இதுல ஒரு 4, இது ஒரு 4, 8. புரியுதுங்களா? அவங்க நம்பர் ஆஃப் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கேட்கல. அவங்க கேட்கறது sp3 ஆர்பிட்டால்ஸ் கேட்கறாங்க. சோ இதுல ஒரு 4, இதுல ஒரு 4, sp3ல மட்டும் மொத்தமா 8. இது புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். அடுத்தது sp2 பாருங்க. sp2னா எத்தனை ஹைபிரிடைஸ்டு கார்பன்? ஒரு s ஆர்பிட்டாலும் 2 p ஆர்பிட்டாலும் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப எவ்வளவு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எவ்வளவு இன்வால்வ் ஆகுதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ இங்க 3 அட்டாமிக் ஆர்பிட்டால்னா அப்போ 3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் sp2 sp2 sp2னு 3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ இதுல ஒரு 3, இதுல ஒரு 3. கரெக்ட்டுங்களா? அப்ப 3 + 3 6. அப்ப sp2 மட்டுமே 6. கரெக்ட்டுங்களா? சரி sp ல ஒரு sp ல எவ்வளவு ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? ஒரு s ஆர்பிட்டால். வெரி குட். ஒரு s ஆர்பிட்டால் ஒரு p ஆர்பிட்டால். அப்ப 2 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ இதுல ஒரு 2, இதுல ஒரு 2, இதுல ஒரு 2. அப்போ sp மட்டும் எத்தனை ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் இருக்கு? 2 + 2 4, 4 + 2 6. கரெக்ட்டுங்களா? அப்போ 6:6:8 தான் ஆன்சர். அப்ப என்ன ஆன்சர் கரெக்டா வரும்னு சொல்லுங்க. லீஸ்ட் ஹோல் நம்பரா மாத்தி சொல்லுங்க. 4 ma'am. Option 4. 3:3:4. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த क्वेश्चन நீங்க கரெக்டா கவனிச்சுக்கணும். இதுவே நீங்க வந்து எங்கயாவது 3:2:2 இருந்ததுன்னா நீங்க யோசிக்காம இதை டிக் பண்ணிடுவீங்க. ஆனா क्वेश्चन கரெக்டா கவனிச்சுக்கணும். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஆனா நம்ம இப்படி ஒரு क्वेश्चन கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். சரிங்களா? சோ क्वेश्चन கரெக்டா கவனமா படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. சோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இது நீங்களே ட்ரை பண்ணுங்க பாப்போம். இது வந்து கண்டிப்பா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்க.
Option 2, ma'am. Option 2. Okay. Option 2, ma'am. Okay, right. எல்லாத்துக்குமே ஆப்ஷன் 2 தானா? ரைட். ஆப்ஷன் 2னா கரெக்ட். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமரா வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு கார்பனாவது கைரல் கார்பனா இருக்கணும். ஸோ ஒரு கைரல் கார்பன் வர மாதிரி நீங்க வந்து ஆல்கீன் சிஸ்டம் எழுதி பாருங்க. மினிமம் 6 கார்பனாவது வேணும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? Yes, ma'am. Okay. Isomer corresponding to the fifth member of alkyne. Fifth member of alkyne series having quaternary carbonous. சரி, அவங்க வந்து ஆல்கைன் சீரீஸ்ல ஃபிஃப்த் மெம்பரா இருக்கணும். அந்த காம்பவுண்ட்ல ஒரு குவாட்டனரி கார்பனும் இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? நீங்க கஷ்டமே படாதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர் எழுதிருங்க. ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு ஃபிஃப்த் மெம்பரா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? ஆல்கைனோட ஃபர்ஸ்ட் மெம்பர்ல எத்தனை கார்பன் இருக்கும்? ஆல்கைன் அப்படிங்கிறது ட்ரிபிள் பாண்ட் சிஸ்டம், கரெக்ட்டுங்களா? அதுல ஃபர்ஸ்ட் மெம்பர்ல எத்தனை கார்பன் இருக்கணும்? 2 கார்பன் இருக்கணும். ஏன்னா ஆல்கைன் சிஸ்டம்ல அட்லீஸ்ட் 2 கார்பன் இருந்தா தானே ஆல்கைனே ஃபார்ம் ஆகும், ட்ரிபிள் பாண்டே ஃபார்ம் ஆகும், கரெக்ட்டுங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர். அப்போ செகண்ட் மெம்பர்ல எத்தனை கார்பன் இருக்கணும்? 3 கார்பன் இருக்கணும். தேர்ட் மெம்பர்ல எத்தனை கார்பன் இருக்கணும்? 4. ஃபோர்த் மெம்பர்ல 5. இப்போ ஃபிஃப்த் மெம்பர்ல 6 இருந்திருக்கணும், கரெக்ட்டுங்களா? ரைட். சோ உங்களோட சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 6 கார்பன் இருக்கும் போல இருக்கு. எப்படி? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, பியூட் 4 கார்பன், அப்புறம் 2 சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு, ரெண்டுமே மித்தைலா இருக்கு. அப்போ இதுல டோட்டலா 6 கார்பன்ஸ், கரெக்ட்டுங்களா? அப்ப இது கண்டிப்பா ஃபிஃப்த் மெம்பரா இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, பென்ட் அப்புறம் ஒரு மித்தைல், அப்போ 5 + 1 6. இதுவும் 5 + 1 6, இதுவும் 5 + 1 6. அப்போ இது எல்லாமே 6 கார்பன் சிஸ்டம் தான். அப்போ ஒரே ஒரு க்ளூ என்னது? அந்த குவாட்டனரி கார்பன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். சோ ஸ்ட்ரக்சர் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் குவாட்டனரி கார்பனை கண்டுபிடிக்க முடியும். குவாட்டனரி கார்பனுங்கிறது என்ன? ஒரு கார்பன் மீதி 3 கார்பன், ஐ மீன் ஒரு கார்பன் 4 கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் குவாட்டனரி. ஸ்ட்ரக்சர் எழுதி பாத்தீங்கன்னாலே தெரியாது குவாட்டனரின்னு தெரிஞ்சிடும். எழுதுறீங்களா? நான் எழுதுட்டுமா? மேம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். ஓகே, கிருத்திகாக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. மற்றவங்களுக்குலாம் பார்க்கலாம். கிருத்திகா, ஷானு, சந்தோஷ், தத்விதிகா, டினோ, அக்ஷயா, சரி ஸ்ட்ரக்சர் எழுதிடலாமா? அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு எழுதி பார்த்துடலாம். என்னோட பேரண்ட் வந்து பியூட், கரெக்ட்டுங்களா? 4 கார்பன் சிஸ்டம், 1 2 3 and 4. 19 சொல்றாங்க. அப்போ ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பனுக்கு நடுவில் வந்திருக்கணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட், ஃபோர்த்னு வச்சுக்கிறேன். தேர்ட் கார்பன்லயே 2 மித்தைல் குரூப்னு சொல்றாங்க. சோ தேர்ட் கார்பன்லயே 2 மித்தைல் குரூப் போட்டாச்சு. அப்ப இதுதான் என்னோட டெர்ஷரி சிஸ்டம், கரெக்டா? அவ்வளவுதான். சோ இது ஃபிஃப்த் மெம்பர், 6 கார்பன்ஸ் இருக்கு அண்ட் ஒரு டெர்ஷரி கார்பனும் இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. வெரி குட் கிருத்திகா, முடிச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? மேம் எஸ் ஷானு. டெர்ஷியரே இல்ல குவாட்டனரியா மேம்? குவாட்டனரி, 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 சாரி குவாட்டனரி தான்.
வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ் Yes, மேம். ma'am. எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. வால்யூம் ஆஃப் gases at STP obtained at anode by electrolysis of 1 mole of sodium maleate is dash. சோடியம் மெலியேட்டுங்கிற சால்ட் எடுத்து எலக்ட்ரோலைஸ் பண்ணா கேசஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அந்த கேசஸ் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இது கொஞ்சம் இல்ல ஈஸி தான், கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போட்டுடலாம். இதுல 2-3 கேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்ச் வந்து அந்த சோடியம் மெலியேட்டோட ஸ்ட்ரக்சர், அது தெரிஞ்சதுன்னா பாதி சால்வ் பண்ணிடலாம். அங்கதான் நம்மளுக்கு பெரிய ட்விஸ்டே. சோடியம் மெலியேட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். அட்லீஸ்ட் மெலிக் ஆசிட் தெரிஞ்சதுன்னா சோடியம் மெலியேட்டுக்கு நீங்க ஸ்ட்ரக்சர் போட்டுடலாம். அதுதான் பெரிய பிரச்சனை. யாருக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும்? சரி, நான் சொல்லட்டுமா? C double bond C, COOH, COOH. இந்த கார்பனுக்கு வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு ஹைட்ரஜன், இந்த கார்பனுக்கு வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு ஹைட்ரஜன். இது வந்து மெலிக் ஆசிட். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? சோடியம் மெலியேட் எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. அப்ப இது ஹெச்சுக்கு பதிலா H பிளஸ்க்கு பதிலா நான் Na பிளஸ் போடணும். கரெக்டா? ரெண்டுக்கும் அதே மாதிரி தான். ஆசிட் ரெண்டுமே H பிளஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்போ O மைனஸ் Na பிளஸ், இது O மைனஸ் Na பிளஸ். ஸோ இது 1 மோல் எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து எலக்ட்ரோலைஸ் பண்ண சொல்றாங்க. ஒரு சால்ட் எடுத்து நம்ம எலக்ட்ரோலைஸ் பண்றோம் அப்படின்னா இது என்ன ரியாக்ஷன்? கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ்னு நம்ம படிச்சிருப்போம் 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல. ஞாபகம் இருக்குங்களா? சோ அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இதை நீங்க தண்ணியில டிசால்வ் பண்ணீங்கன்னா இந்த கேட்டயான்ஸ் தனியா வந்துரும். சோ CH டபுள் பாண்ட் CH, C டபுள் பாண்ட் O, ஆக்சிஜன். இது 2 லோன் பேர் ஆல்ரெடி இருக்கும். அப்புறம் இங்க 2 எலக்ட்ரான், இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி C டபுள் பாண்ட் O, இங்க 2 எலக்ட்ரான். புரிஞ்சுதுங்களா? சோ பிளஸ் 2 moles of Na பிளஸ் வெளியில வந்துரும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா ஆனோட்னு சொல்றாங்க. ஆனோட்னு என்ன அர்த்தம்? ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன் நடக்கும். கரெக்டா? சோ 2 எலக்ட்ரான் வெளியில போகும். எந்த எலக்ட்ரான்? இங்கிருந்து ஒரு எலக்ட்ரானும் இங்கிருந்து ஒரு எலக்ட்ரானும் வெளியில போயிடும். சரியா? அப்ப என்ன அடுத்த ஸ்டெப் என்னது? CH டபுள் பாண்ட் CH, கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன். இப்போ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இங்கேயும் ஒரே ஒரு ஆட் எலக்ட்ரான் தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அடுத்த ஸ்டேஜ் என்னது? இந்த மெக்கானிசம்லாம் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. அப்போ இங்க இருக்கிற இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் ஒரு ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடக்கும். சோ பாண்ட் இருக்க ஒரு எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கும், இன்னொரு எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கும் போயிடும். அதே மாதிரி இங்க ஒரு ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்து பாண்ட்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கும், இன்னொரு எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கும் போயிடும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கா? சோ இதுவும் சேர்ந்துடும். இங்க இருக்கிற எலக்ட்ரானும் இங்க இருக்கிற எலக்ட்ரானும் சேர்ந்து என்ன ஆகும்? C டபுள் பாண்ட் O. ஆல்ரெடி இங்க ஒரு ஆக்சிஜனுக்கும் இந்த கார்பன் ஒரு பாண்ட் இருக்கு. இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து டபுள் பாண்ட் ஆயிடும். சோ பேசிக்கலி என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சுவலி லீனியர் தான். இதை இப்படியே எழுதுனதுனால நான் L மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலி லீனியர் மாலிகுல் தான் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி என்ன ஆகும்? இங்க இருக்கிற அன்பேர்ட் எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரானும் சேர்ந்து இங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு. கரெக்ட்டுங்களா? 2 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிருச்சா? மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்க. CH டபுள் பாண்ட் CH. இப்ப இந்த 2 கார்பனுக்குமே ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? சோ இந்த 2 ஆட் எலக்ட்ரானும் சேர்ந்து ட்ரிபிள் பாண்ட். புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? நான் வந்து சோடியம் மெலியேட்ட
நான் வந்து ஹைட்ரலைஸ் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லுங்க. 2 moles of carbon dioxide which is a gas plus இது என்னதுங்க? CH triple bond CH அசிட்டிலினும் ஒரு கேஸ் தான். இது நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. அசிட்டிலினும் ஒரு கேஸ் தான். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு எத்தனை கேஸ் கிடைக்குது? 3 moles of gas கிடைக்குது. 2 moles of carbon dioxide and 1 mole of acetylene. கரெக்ட்டுங்களா? So 3 moles of gases கிடைக்குது. சரிங்களா? இப்போ 1 mole of gas at STP occupy பண்ற வால்யூம் 22.4 லிட்டர். கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க 3 moles இருக்கு. அப்ப எவ்வளவு லிட்டர்ஸ் ஆக்குபை பண்ணும்னு கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்றீங்களா? $67.2 liters. அவ்வளவுதான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதுல 2-3 கேட்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் கேட்ச் வந்து சோடியம் எலிட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியலனா இந்த क्वेश्चन அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒருவேளை சோடியம் எலிட்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ ஆர் வெரி லக்கி. நீ இதெல்லாம் போடலாம். இதுல எங்கெல்லாம் குட்டி குட்டி தப்பு பண்ணலாம் அப்படின்னா இது எஸ்டிபில அது 22.4 லிட்டர்ஸ்னு தெரியணும். அண்ட் இன்னொரு யூஸ்வலா பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ்னு நம்ம மனசுல ஃபிக்ஸ்டு. ஆனா இந்த அசிட்டிலினும் கேஸ் தான் நம்மளுக்கு தெரியும், மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம்னா 2 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு, அதுதான் கேஸ் நினைச்சிட்டு 22.4 into 2 44.8 நம்ம ஆன்சர் ஏன்னு எழுதிடுவோம். ஆக்சுவலி அசிட்டிலும் ஒரு கேஸ் தாங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். இல்ல ஸ்ட்ரைக் ஆகும், உங்களுக்கு தெரியும் பட் ஸ்ட்ரைக் ஆகாம போயிடும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த ப்ராப்ளம்ல இவ்ளோ கேட்ச் இருக்கு பாருங்க. சோ இந்த மெக்கானிசம் ஆப்வியஸ்லி நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு கஷ்டமே இருந்திருக்காது. பட் உங்களுக்கு அந்த இப்ப சோடியம் எலிட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியாம எத்தனையோ காம்பவுண்ட் நமக்கு ஸ்ட்ரக்சர் தெரியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா த்ரூ பிராக்டிஸ் தான். சோ இப்போ நீங்க இந்த ப்ராப்ளம் போட்டதுனால சோடியம் எலிட்டோட ஸ்ட்ரக்சர் நீங்க மறக்க மாட்டீங்க இல்லையா? நீங்க ஒரு 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி சால்ட் மாதிரி எத்தனையோ சால்ட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ லிஸ்ட் போட்டு படிக்க முடியாது, பட் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தன்னால வந்துடும். அதனாலதான் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. புரிஞ்சுதா? ரைட், அவ்வளவுதான். சோ இன்னைக்கு கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தியரி பார்க்கலாங்களா இல்ல இன்னும் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? எது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். தியரி டிஸ்கஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது ஒரு சைடு நம்ம ஆல்ரெடி யூஸ்வலா பண்றது. இன்னைக்கு क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? எஸ் மேம். ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் மேம்? ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் மேம். ஓகே, ஷானு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்றாங்க. மத்தவங்கலாம் ப்ராப்ளம்ஸ் இந்த ரீசன்ட் ப்ராப்ளம். அக்ஷயா ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ணலாம் மேம். ஓகே, ரைட். சரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் வேற ஏதாவது சாப்டர் நம்ம ஆல்ரெடி முடிச்ச சாப்டர்ல இருந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கிளாஸும் அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கான்செப்ட் ஏதாவது தியரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன், ரைட். இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகே, பை, குட் நைட். Thank you, ma'am. Thank you, ma'am.